Hello viewers, இனி நம்ம பார்க்க போறது ஒன் பீஸ் எபிசோட் 953 பார்ட் 2. ஓபன் பண்ணா நம்ம கிண்ண காட்டுறாங்க. அவனுக்கு சந்தோஷம் தாங்க முடியல. ஏன்னா ஒனிகேஷிமாவோட ப்ளூ பிரிண்ட்டை தேடிட்டு இருந்தாங்கல்ல, அது ஒரு வழியா கிடைச்சிருச்சு. அதை வச்சிருக்கிறது வேற யாரும் இல்ல, டார்க்கானே பிங்கிஷ் பல்பு அஷுரா டோஜி தான். இதை தேடி கண்டுபிடிக்க நம்ம பிராங்கி பட்ட பாடு இருக்குதே. எங்க கண்டுபிடிச்சான்? கடைசியில வந்து கேட்ட போட்டானுங்க. அவனுக்கு எல்லாம் பைத்தியமே பிடிச்சிருச்சு. பின்ன ஊர் ஃபுல்லா பேப்பயமாரிலாம் தேடி பார்த்தான். இப்போ கைடோ மேன்ஷனோட ப்ளூ பிரிண்ட் பக்கா. இனி அங்க போயிட்டு எப்படி எல்லாம் அட்டாக் பண்ணலான்னு பக்காவா பிளான் பண்ணலாமே. சூப்பர் அஷுரா டோஜி மாஸ் காட்டிட்டேன்னு அவனை பாராட்டி தள்ளுவாங்க. அவன் பச்சை பச்சையா திட்டுவான். அந்த டைமுங்கும் போது ரைசோ போன் பண்ணுவான். என்னப்பா லூஃபி மத்தவங்க எல்லாத்தையும் காப்பாத்தியாச்சான்னு கேட்டவனே, எது காப்பாத்தியாச்சா? இங்க நிலைமை தாறுமாறா இருக்குது. நீங்க நினைச்சதை விட இங்க வாரியர்ஸ் ஏகப்பட்ட பேர் சேர்ந்துட்டாங்க. ரஃபா சொல்லணும்னு சொல்லிட்டு அப்படியே சுத்தி பார்த்துட்டு ஒரு 3500 பேருமா அங்க கிண்ணுக்கு தூக்கி வாரி போடும். ஏன்னா அடுத்தடுத்து நல்ல விஷயமா சொல்றாங்களே. ஆனா கிண்ணுக்கு இப்ப அதை விட முக்கியம் நம்ம லூஃபி தான். அவனை காப்பாத்திட்டீங்களா? அவன் ஃப்ரீ ஆயிட்டானா? அவன் மட்டும் ஃப்ரீ ஆயிட்டானான்னு அடுத்தடுத்து அவங்கள தான் கேட்பான். ஏன்னா அவங்க 3500 பேர் இருக்கிறதும் ஒண்ணு, நம்மளால ஒத்தாள் இருக்கிறதும் ஒண்ணு. அதெல்லாம் ஒரு பஞ்சாயத்து இல்ல. முதல்ல அவனைத்தான் காப்பாத்தணும்னு அவன் கத்திட்டு இருக்க சவுண்ட் எல்லாம் கேட்க வைப்பான். அவன் ஒனிகேஷிமாக்கு போறோம் தட்டுறோம் தூக்குறோம்னு எல்லாத்தையும் உசுப்பேத்திட்டு இருப்பான்னு வைங்க. இப்போ இன்னும் நிறைய வாரியர்ஸ் வந்து இவங்க கூட ஜாயின் பண்ணத்தான் போறாங்க. அதுல எந்த ஒரு பஞ்சாயத்தும் இல்ல. ஆனா இவங்களுக்கு இப்ப தேவை வெப்பன்ஸ். லேண்ட் ஆஃப் ஆனோல இருக்க ஃபேக்டரியில இருக்க வெப்பன்ஸ் எல்லாமே வார் மிஷின்ஸ். அதை எக்ஸ்போர்ட் பண்றதுக்காக அங்க ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. சாமுராய்ஸ் யாருமே அந்த கன்ஸ் யூஸ் பண்ண மாட்டாங்க. அப்படி இருக்கும்போது இவங்களுக்கு தேவை ஸ்வாட்ஸும் ஸ்பியர்ஸும் தான். ஆனா அதை எடுத்துட்டு போறதும் இப்ப பெரிய பிரச்சனை. ஏன்னா ஊருக்குள்ள ஒருச்சி யாருமே வெப்பனை யூஸ் பண்ண கூடாதுன்னு கம்ப்ளீட்டா பேன் பண்ணி வச்சிருக்கான். இல்லனா வாச்சு எப்படியாச்சும் வெப்பன்ஸ் ரெடி பண்ணிருக்கலாம். இப்போ ஆளுங்க நிறைய சேர்ந்து கடைசியில வெப்பன் இல்லாம போச்சுன்னா வேஸ்ட். வெறுங்கையில போய் சண்டை போட முடியும். இதுவும் நமக்கு கொஞ்சம் சீரியஸான விஷயம் தான். எப்படியாச்சும் ஸ்வாட்ஸ் அரேஞ்ச் பண்ணுன்னு சொன்ன உடனே இன்னும் நான் பாத்துக்கிறேன்ப்பா. ஏன்னா அதுக்காக ஆல்ரெடி அவன் ஒரு பிளான் பண்ணி வச்சிருந்தான். இவங்களோட பிளான் ப்ரிப்பரேஷன்லாம் எப்படி இருக்குன்னு செக் பண்றதுக்காக இப்ப அமிகசா வில்லேஜுக்கு இவன் போறான். நான் போனதுக்கு அப்புறம் உன் குரூப்போட டீடைல்ஸை பத்தி எல்லாம் சொல்லு, அவங்கள வச்சு என்னென்ன பண்ணலான்ட்டு ஒரு பிளான் பண்ணிடலான்னு உடனே அவனும் சரி ஓகே நீர்வான். அப்புறம் என்ன 3 பேரும் கிளம்பியாச்சு. அப்படியே கட் பண்ணி ரிங்கோல காட்டுறாங்க. கவுமட்சுகிய பார்த்துட்டு கொமரசக்கி அப்படியே ஷாக்ல இருக்கா. நீங்க நிஜமாவே உயிரோட தான் இருக்கீங்களான்னு. ஏன்னா அவளுமே இவன் செத்துட்டான்னு நினைச்சிருக்கா. பாத்தீங்களா எத்தனை பேர் செத்துட்டாங்கன்னு நினைச்சிருக்காங்கன்னு. ஆனா யாருக்கும் ஃபியூனரல் மட்டும் நடத்த மாட்டாங்க, செத்துட்டாங்கன்னு மட்டும் நினைப்பாங்க. என்னவோ கவுமட்சுக்கு சுத்தமா அவ யாரு என்னன்னு தெரியல. அந்த கத்தி திருடன் யுக்கிமாரு இருக்கானே, அவனுக்கும் ஆனந்த கண்ணீர் வந்துருச்சு அவனை பார்த்த உடனே. ஏன்னா அவனும் செத்துட்டான்னு நினைச்சிருக்கான். தூரத்துல இருக்கும்போது தெரியல, க்ளோஸ் அப்ல பார்த்ததுக்கு அப்புறம் தான் அவனுக்கே தெரியுது இவன் காப்பாத்தின அந்த கொமரசக்கின்னு. அப்படியே ஷாக் ஆகி சந்தோஷமாயி உங்களை இந்த மாதிரி ஒரு இடத்துல பாப்பேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லாமா. இதுல இன்னொரு காமெடி என்னன்னா அவனுமே இவ உயிரோட இருக்கான்னு சந்தோஷப்படுவான். இப்படியே மாத்தி ஒரே ஆனந்த கண்ணீர் தான். ஜோரோக்கு ஒன்னும் புரியல. ஏன்னா கொமரசுக்கியோட அப்பா அம்மா எல்லாம் இறந்ததுக்கு அப்புறம் கப்பான்னு ஒருத்தர் தான் இவளை பாத்துக்கிட்டாருன்னு சொன்னா, அப்ப இந்த கட்டப்பா தான் அந்த கப்பாவா? ஓகேன்னு இப்பதான் அவனுக்கும் புரியுது. அதுக்கப்புறம் அவங்க கிட்ட பயங்கரமா மன்னிப்பு கேப்பா. அன்னைக்கு நான் பயந்து ஒண்ணு தப்பு தான், அதை நினைச்சு நான் இன்னைக்கு வரைக்கும் ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு தேம்பி அழுவா. ஏன்னா சின்ன வயசா இருக்கும் போது என்ன சாப்பிடுறதுக்கு கிடைச்சாலும் சரி அவன் சாப்பிடாம இவளுக்கு தான் கொண்டு வந்து கொடுப்பான். அப்படிப்பட்டவனை விட்டுட்டு போனது தப்பு தானே. ஆக்சுவலா இப்ப பிரச்சனையா அதுதான். ஏன்னா இவளை நல்லா சாப்பிட வச்சுட்டு அவன் ஓரமா உட்காந்து வயித்த போட்டு தடவிட்டு இருப்பான். பயங்கரமா வயிறு கத்திட்டு இருக்கும். அவனால சுத்தமா முடியல. அதை பார்த்துட்டு இவளுக்கு ரொம்ப கஷ்டமா போயிருச்சு. ஏன்னா அவன் நினைச்சானா அவன் இஷ்டத்துக்கு தனியா போய் எப்படி வேணாலும் சர்வே பண்ணலாம். இப்போ இவ கூட இருந்து எல்லா சாப்பாடையும் இவளுக்கே கொடுக்கறதுனால அவன் எதையும் ஒழுங்கா சாப்பிடாம படாத பாடுபட்டு இருக்கான். அதை பார்த்தவன் அங்க இருந்து தப்பிச்சு ஓடிட்டான். இனிமேட்டு நம்மளை பாத்துக்குவோம், அவரை பாத்துக்கிட்டோம், என்னால அவர் செத்துறக்கூடாதுங்கிற ஒரு கவலையில அங்க இருந்து போயிட்டான். அதுவும் அவன் அசந்த நேரத்துல அவன் கண்ணு முன்னாடி ஒரு லெட்டர் ஒன்னு எழுதி வச்சுட்டு தான் ஓடி இருப்பான். அந்த நைட்டு நேரத்துல அழுதுகிட்டே தான் ஓடுவா. என்னைய மன்னிச்சிருங்க கவமட்சு, இந்த மாதிரி நான் ஏதாச்சும் பண்ணாதான் உங்களை காப்பாற்ற முடியும், இல்லைன்னா நீங்க செத்துருவீங்க அப்படின்ட்டு ஓடிட்டான். இங்க ஒரு பேப்பர்ல எழுதி வச்சுட்டு போனால, அப்படி அதுல என்ன எழுதி வச்சிருக்குன்னு பார்த்தா, நீங்க பண்ண எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி, நான் என்னைய பாத்துக்கிறேன், இப்படிக்கு ஹியோரி அப்படின்ட்டு எழுதி வச்சிருக்கத பார்த்தோன்னே அவனுக்கு பயங்கரமா ஷாக் ஆயிரும். ஏன்னா அவ சின்ன பொண்ணு, ஏதோ பார்த்து ஃபீல் பண்ணிட்டு இந்த மாதிரி பண்ணிட்டான். ஆனா இப்ப லேண்ட் ஆஃப் ஆனோ இருக்கிற நிலைமைக்கு அவளால எல்லாம் கண்டிப்பா தனியா சர்வே ஆக முடியாது. அதனால அழுதுகிட்டே அந்த இடம் ஃபுல்லா தேடி பார்ப்பான், எங்கேயுமே இல்ல. அதுக்கப்புறம் நேரா ஃப்ளவர் கேபிட்டலுக்கு போய் அங்கேயுமே ஒவ்வொரு இடமா தேடி பார்ப்பான். சின்ன குழந்தைங்க குளிக்கிற இடம், அப்புறம் ஸ்கூலு, அப்படி இப்படின்னு குழந்தைங்க எல்லாம் எங்கெங்கெல்லாம் இருக்குதோ அங்க ஒரு இடம் விடாம குழந்தைங்க எல்லாம் பயப்படுற அளவுக்கு விரட்டி தேடுவான். பாவம் அவனால முடியல. ஏன்னா சாப்பாடு ஒழுங்கா சாப்பிடறது இல்லையே. இருந்தாலுமே அவன் விடல. ஹியோரி எங்க போனீங்கன்னு தாறுமாறா ஒரு இடம் விடாம ரொம்ப கஷ்டப்பட்டு தேடி பார்ப்பான். எங்கேயுமே அவ இல்ல. அதுக்கப்புறம் இப்பதான் பாக்குறான். அவனுக்கு தெரியாது அவ இந்த ஒரு ரீசனுக்கு
ரீசனுக்காக தான் விட்டுட்டு போனான்னு. ஆனா இதான் ரீசன் தெரிஞ்ச உடனே ஆனந்த கண்ணீர் சும்மா அள்ளிட்டு வரும். அப்ப அந்த யுக்கிமாரு பார்த்துட்டு காமட்சோ நீங்களா அப்படின்ட்டு அவன் ஒரு பிளாஷ்பேக்கை யோசிச்சு பார்ப்பான். அது ஒரு கதை போல. இப்படி எல்லாம் மாத்தி மாத்தி பயங்கர சென்டிமெண்டா ஃபீல் பண்ணிட்டு இருக்கும்போது திடீர்னு யாரோ அவனை பட்டால்னு சுட்டுருவாங்க. யாரான்னு பார்த்தா தூரத்துல இருந்து ஒரு பெரிய திருட்டு கூட்டமே வந்துட்டு இருக்குது. எதுக்குன்னா யுக்கிமாருவா பழிவாங்க வந்துட்டு இருக்கானுங்க. இவனுக்கு இருந்த ஏகப்பட்ட வெப்பன்ஸ் அவன் ஆட்டைய போட்டிருக்கான். அதை திருப்பி எடுக்கிறதுக்காக தான் வர்றானுங்க. இங்க யுக்கிமாரு எந்திரிச்சு பாப்பா அவனால அசைய முடியல. ஏன்னா அவங்க யூஸ் பண்ணது மேக்னம். ஆக்சுவலா அதை யூஸ் பண்ணி அனிமல்ஸை தான் ஹண்ட் பண்ணுவானுங்க. அதை இவன் மேல யூஸ் பண்ணிருக்கானுங்க. சரி இனி ஜோரோவும் காமட்ஸும் சும்மா இருப்பானுங்களா? ஹியோரிய ஒரு ஓரமா வெயிட் பண்ண சொல்லிட்டு சண்டைக்கு ரெடி ஆவானுங்க. அவனுங்க நம்மளுக்கு யாருன்னு தெரியாம கண்டபடி சுடுவானுங்களா? எல்லா புல்லட்டையும் அசால்ட்டா வெட்டி வீசிட்டு தரமா ஒரு அட்டாக். அவ்வளவுதான், மொத்த பேருமே காலி. இங்க காமட்ஸுவை பார்த்த உடனே இந்த யுக்கிமாருக்கு சந்தோஷம் தாங்க முடியல. ஆனந்த கண்ணீர் வரும். பட் இருந்தாலும் அவனை கண்டுக்காம குடு குடு குடுன்னு ஓட ஆரம்பிச்சிருவான். ஜோரோ பார்த்துட்டு அரை லூசு பையில போறதான் போற, என்னோட கத்தி சுசுய குடுத்துட்டு போடா விளக்கண்டேன்னு அவனை வெட்டிட்டு பின்னாடியே ஓடுவான். அந்த யுக்கிமாருவால ஓட முடியல. ரத்தம் பயங்கரமா சொட்டுது. அந்த டைம் அவன் காமட்ஸுவை வச்சு ஏதோ பிளாஷ்பேக் எல்லாம் யோசிச்சு பார்ப்பான். என்ன ஏதுன்னு ஃபுல்லா தெரியல. பட் அவன் உயிரோட இருக்கிறது இவனுக்கு ரொம்ப சந்தோஷம். அதை சொல்லிட்டு அழுதுகிட்டே ஓடுவான். சரி இவங்க எதிர்பார்த்த மாதிரி அவங்களுக்கு ஆயுதம் கிடைக்குதா இல்லையான்னு அடுத்தடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். டாடா. Yeah!